உங்களோட பண்ணையிலையும் கோழிங்களுக்கு வைக்கிற தண்ணியை கோழிகள் அழுக்கு பண்ணிடுதா, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹரிசாண்டல் நிப்பிளுங்க. நீங்கள் எல்லோரும் வெர்டிக்கல் நிப்பிள் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஹரிசாண்டல் நிப்பிள். இது வந்து சைட்லேருந்து கொத்தினாலும் தண்ணி வரும். இது ஒரு பக்கெட்டில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. அந்த நிப்பிள் சைஸுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாங்க. 5 நிப்பிள் வச்சுருக்கேங்க. நான் ஒரு பக்கெட்டுக்கு 5 நிப்பிள் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. அதனால் 5 ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கரெக்டாக அந்த நிப்பிள் போகிற அளவுக்கு கொஞ்சம் இது லூஸாக போட்டிங்கன்னா டெஃப்லான் டேப் போட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா வாட்டர் லீக் ஆகாதுங்க. கரெக்டாக சைஸில் போட்டிங்கன்னா டைட்டாக உட்காந்துக்குங்க, எந்த விதமான லீக்கேஜும் இருக்காது. இது நான் 5 நிப்பிள் வந்து ஃபிட் பண்ணிட்டேங்க. கோழி வந்து சைட்லேருந்து கொத்தினாலும் தண்ணி வரும், கீழேருந்து கொத்தினாலும் தண்ணி வரும், ஸ்ட்ரைட்டாக கொத்தினாலும் தண்ணி வருங்க. நான் இப்போ தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி செட்டப்பில் நீங்கள் உங்கள் பண்ணையில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 நாளைக்கு ஆனாலும் தண்ணி வந்து மாற்ற தேவையில்லைங்க. மருந்துக்கு இது கலக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா மருந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் அந்த கோழிங்களுக்கு போய் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த லீக்கேஜும் இல்லைங்க. இப்போ வந்து சிக்ஸு குடிக்கிற மாதிரி நான் வந்து அதை ட்ரிகர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து அந்த நிப்பிள் பாயிண்டில் இருந்து இதில் எப்படா தண்ணி குடிக்கும் அப்படின்னு நானும் தான் நினச்சேங்க. பட் ஆனால் ஒரு சொட்டு கூட தண்ணி கூட வேஸ்ட் ஆகலைங்க. இது மாதிரி இப்போ நான் சொட்டும்போது தண்ணி கீழே விழுவுதுங்க. அந்த தண்ணி கூட கீழே விழுவாதுங்க கோழிகள் குடிக்கும்போது. கோழிகள் குடிக்கிற வீடியோவும் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் நிப்பிள் இந்த பக்கெட் செட்டப் வந்து நாட்டுக்கோழி பண்ணைக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிக்ஸ் ப்ரூடிங் போடுறீங்க, ஒரு 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் இந்த செட்டப்லேயே வச்சுக்கலாங்க, ப்ராப்ளம் இல்லை. பெரிய கோழிகளும் வைக்கலாம். இதில் பழகிருச்சு அப்படின்னா பெரிய கோழிகளும் குடிச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 4 மந்த்து ஆனால் சிக்கன்களுக்கு வச்சுருக்கேங்க. அது எப்படி குடிக்குது, சரி ஃபஸ்ட்டு குடிக்குமானே எனக்கு டவுட்டாக இருந்துச்சுங்க. பட் ஆனால் கொண்டு போய் வச்ச உடனேமே அது அந்த ரெட் கலரை பார்த்தோன்னே கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணியும் அது நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோழி பண்ணை வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.